என் பெயர் வருண். என் சித்தியின் மகள் என் வீட்டிற்கு வந்தபோது, வரப்போகும் சில நாட்களில் என் வாழ்க்கையில் என் இதயத்தையும் மனதையும் உழுக்கப் போகும் ஒரு புயல் வீசப்போகிறது என்று நான் சற்றும் நினைக்கவில்லை. அவள் பெயர் சினேகா. வயது 21 தான். நல்ல நிறம், பெரிய கண்கள், அழகாக இருப்பாள். அவள் அழகு அப்படியே இதயத்திற்குள் இறங்கிவிடும். எனக்கு அப்போது 26 வயது. ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா தனது வேலைகளில் பிஸியாக இருப்பார். அம்மா நாள் முழுவதும் வீட்டு வேலைகளில் மூழ்கி இருப்பார். என் நேரம் பெரும்பாலும் அலுவலகத்திலோ அல்லது என் அறையிலோ தான் கழியும். ஆனால் சினேகா எப்போது எங்கள் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாலோ அன்றிலிருந்து வீட்டின் சூழலே மாறிவிட்டது. அவள் மேல் படிப்புக்காகத்தான் இங்கே வந்திருந்தாள். நகரத்தில் இருந்தால் நல்ல கல்லூரியில் சேரலாம் என்று சித்தி சொல்லியிருந்தாள். ஆனால் அவள் வந்ததற்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு காரணமும் இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. ஏனெனில் பலமுறை அவளது பார்வை என் மீது நிலைக்கும் போது ஏதோ சொல்ல துடிப்பது போலவே இருக்கும். முதல் நாள் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது. அவள் என் அம்மாவுக்கு உதவினாள். என் அறைக்கு நேர் எதிரே உள்ள அறையில் தனது பொருட்களை வைத்தாள். மாலையில் நான் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது அவள் ஹாலில் அமர்ந்து தேநீர் குடித்து கொண்டிருந்தாள். நான் கதவை திறந்ததும் அவளது பார்வை என் மேல் விழுந்தது. அவள் மென்மையாக புன்னகைத்தாள். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த புன்னகை எனக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான ஒன்றை ஏற்படுத்தியது. அடுத்த நாளிலிருந்து அம்மா அவளை வீட்டு வேலைகளை செய்ய சொன்னார். ஆனால் நான் ஒன்றை கவனிக்க தொடங்கினேன். நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவள் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி எனக்கு அருகிலேயே சுற்றி கொண்டு இருப்பாள். சில சமயம் தண்ணீர் கொண்டு வருவாள். சில சமயம் அண்ணா உங்களுக்கு தேநீர் போட்டு தரவா என்று கேட்பாள். அந்த அண்ணா என்ற சொல்லில் கூட ஏதோ ஒரு குறும்பும் விசித்திரமும் கலந்திருப்பதை நான் உணர்ந்தேன். ஒரு மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பி என் அறைக்கு சென்றபோது அவள் அங்கே நின்று என் அலமாரியில் ஏதோ தேடி கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் ஆச்சரியத்துடன் நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அவள் சற்று பதற்றமடைந்தாள். ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவளது குரலில் நடுக்கம் தெளிவாக தெரிந்தது. ஏதோ ஒன்றை தேடுவது போல அவள் தெரிந்தாள். நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். பிறகு எதுவும் சொல்லாமல் அறையை விட்டு வெளியேறினேன். ஆனால் அன்றிலிருந்து எங்களுக்குள் ஒரு சொல்லப்படாத விசித்திரமான உறவு உருவாக தொடங்கியது. அன்று இரவு நான் அறையில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது கதவு மெதுவாக திறந்தது. சினேகா உள்ளே வந்தாள். அவள் கையில் நறுக்கிய பழங்கள் இருந்த தட்டு இருந்தது. நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லை, அதனால் கொஞ்சம் பழங்கள் கொண்டு வந்தேன் என்றாள். நான் புன்னகையுடன் நன்றி சொன்னேன். ஆனால் அவள் அந்த தட்டை கொடுத்த போது எனக்குள் ஏதோ ஒரு அன்பு உருவாக தொடங்கியது. அடுத்த சில நாட்களில் இந்த தொடர்ச்சி இன்னும் அதிகரித்தது. சில சமயம் அவள் என் சட்டையை அயர்ன் செய்து தருவாள். சில சமயம் இரவு நேரத்தில் கதவை தட்டி தூக்கம் வரவில்லையா என்று கேட்பாள். ஒரு நாள் அம்மா மற்றும் அப்பா உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தனர். வீட்டில் நானும் சினேகாவும் மட்டுமே இருந்தோம். அது மதிய நேரம். மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. மின்விசிறி ஓடவில்லை. காற்றும் அசையவில்லை. நான் என் அறையில் இருந்தேன். அவள் உள்ளே வந்து நான் இங்கே அமரட்டுமா என்று கேட்டாள். நான் சரி என்றேன். அவள் எனக்கு அருகிலேயே அமர்ந்தாள். மெல்ல மெல்ல பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் என் கையை பிடித்தாள். இது தவறு என்று எனக்கு தெரிந்திருந்தது. நான் அவளை பார்த்தேன். அடுத்த நொடியே அறைக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அன்று தொடங்கியது அன்பு மற்றும் ஒரு ரகசியம் நிறைந்த காதலின் ஆரம்பம். இதை அப்பா அம்மா அறிந்திருந்தால் ஒருவேளை அனைத்தும் சிதறி இருக்கும். அன்றைய தினத்திற்கு பிறகு எங்களுக்குள் எந்த தடையுமே இல்லாமல் போனது. இந்த காதல் தவறானது. சமூகம் இதை ஒருபோதும் ஏற்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் சினேகாவுடன் உண்டான காதல் எனக்கு ஒரு போதையை போலவே இருந்தன. அடுத்த நாள் அம்மா அப்பா திரும்பிய போது நாங்கள் இருவரும் எதுவுமே நடக்காதது போல காட்டிக்கொள்ள முயன்றோம். இப்போது எங்களுக்குள் ஒரு விசித்திரமான காதல் கதை தொடங்கியது. பகலில் நாங்கள் மிகவும் சாதாரணமாக இருப்போம். ஆனால் இரவு ஆனதும் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி நாங்கள் தனியாக சந்தித்துக் கொள்வோம். ஒரு இரவு நான் என் அறையில் புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். அப்போது கதவில் மெல்லிய தட்டல் கேட்டது. நான் கதவை திறந்தபோது அங்கே சினேகா நின்றிருந்தாள். அவள் என்னை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு உள்ளே வந்து கதவை மூடினாள். ஆனால் இவற்றுக்கிடையே நான் அவளுடைய கண்களில் ஒருவித விசித்திரமான பதற்றமும் பயமும் பலமுறை மின்னுவதை நான் கவனித்தேன். அவள் என்னிடம் ஏதோ ஒன்றை மறைக்கிறாள் என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. ஒரு நாள் நான் அவளிடம் கேட்டேன், சினேகா, என்ன விஷயம்? உனக்குள் ஏதோ பயம் இருக்கிறதா என்று கேட்டேன். அவள் புன்னகைத்துவிட்டு, இப்போது வேண்டாம், சரியான நேரம் வரும்போது எல்லாம் சொல்கிறேன் என்றாள். எனக்கு புரியவில்லை. ஆனால் அவளுடைய வார்த்தைகள் என் மனதில் ஒரு கேள்வியை விதைத்துவிட்டன.
நாட்கள் நகர நகர எங்கள் காதல் இன்னும் ஆழமானது. சில நேரங்களில் சமையலறையில் சந்தித்து பேசுவோம். சில சமயம் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் என் அருகில் வந்து அமர்ந்து கொள்வாள். பிறகு ஒரு நாள் அம்மா அப்பா 3 நாட்களுக்காக கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. இப்போது வீட்டில் நானும் சினேகாவும் மட்டுமே. முதல் நாளிலேயே சூழல் சற்று வித்தியாசமாக இருந்தது. மதியம் அவள் சொன்னாள், இன்று நாம் இருவரும் சேர்ந்து சமைப்போம் என்றாள். அவள் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது அவளுடைய கண்களில் ஒரு மௌனம் இருந்தது. அது பல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் எங்கள் கண்கள் பேசின. என் பெற்றோர் ஊரிலிருந்து திரும்புவதற்கு முந்தைய கடைசி இரவு நாங்கள் அறையில் இருந்தபோது அவள் திடீரென்று சொன்னாள், வருண், நான் உன்னிடம் ஒன்று சொன்னால் நீ என்னை விட்டுவிட மாட்டாய் அல்லவா என்றாள். நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். அப்படி என்ன விஷயம் என்று கேட்டேன். அவள் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு சொன்னாள், நான் இங்கே படிப்பதற்காக வரவில்லை, உன்னை பார்ப்பதற்காகவே வந்தேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே என் மூச்சே நின்றுவிட்டது போல இருந்தது. ஏற்கனவே என்ன என்று கேட்டேன். அவள் என் கண்களை நேராக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சொல்வதற்குள் அறைக்கு வெளியே அம்மா அப்பா திரும்பி வரும் சத்தம் கேட்டது. அந்த பேச்சு அங்கேயே நின்றுவிட்டது. ஆனால் என் மனதில் பதற்றம் இன்னும் அதிகரித்தது. சினேகாவிடம் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்தது. ஒருவேளை அந்த ரகசியம் எங்கள் காதலை இன்னும் பலப்படுத்தும் அல்லது முழுமையாக உடைத்துவிடும். அம்மா அப்பாவின் குரல் கேட்டவுடனேயே சினேகா சட்டென்று பேச்சை நிறுத்தி கொண்டாள். ஆனால் என் மூளையில் அவளுடைய அந்த பாதியிலேயே நின்ற வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருந்தன. நான் ஏற்கனவே உண்மையில் அவள் என்ன சொல்ல வந்திருப்பாள்? அன்று இரவு படுக்கையில் நான் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தேன். சினேகா அவளுடைய அறைக்கு சென்று விட்டாள். ஆனால் அவள் சொல்ல பயப்படும் ஏதோ ஒரு உண்மை அவளிடம் இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. அடுத்த நாள் வீட்டின் சூழல் சாதாரணமாக இருந்தது. ஆனால் எங்களுக்குள் இருந்த சூழல் மாறிவிட்டது. அவளுடைய கண்களில் இன்னும் அதே பழைய காதலும் அன்பும் இருந்தது. ஆனால் எங்கோ ஒரு பயமும் தெளிவாக தெரிந்தது. அன்று மாலை அம்மா அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் வெளியே பால்கனியில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது சினேகா வந்தாள். அவள் கைகளில் 2 காஃபி கப்புகள் இருந்தன. ஒன்றை என்னிடம் கொடுத்துவிட்டு, இன்று இரவு என் அறைக்கு வந்து என்னை பார் என்று மெதுவாக சொன்னாள். அவள் குரலில் இதற்கு முன் நான் கேட்டிராத ஒரு தீவிரத்தன்மை இருந்தது. இரவு அனைவரும் உறங்கிய பிறகு நான் சத்தமில்லாமல் அவள் அறைக்கு சென்றேன். அவள் ஜன்னல் ஓரம் நின்று கொண்டிருந்தாள். நிலவொளி அவள் முகத்தில் வெள்ளி படலமாக படர்ந்திருந்தது. அவள் திரும்பி என்னை பார்த்துவிட்டு ஏதும் பேசாமல் நின்றாள். ஆனால் பிறகு அவள், உன்னிடம் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றாள். ஆனால் வாக்கு கொடு, உண்மையை அறிந்த பிறகு என்னை வெறுக்க மாட்டாய் என்றாள். என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. சினேகா, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்றேன். அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். அவள் கண்கள் கலங்கின. நான் இங்கே வந்ததற்கு காரணம் எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்றாள். இதை கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல தோன்றியது. சில நொடிகள் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். ஒருவேளை இது விளையாட்டாக இருக்குமோ? அவள் கண்களில் கண்ணீரும் முகத்தில் நடுக்கமும் இருந்தது. என்ன என்று கேட்டேன். அவள் அழுது கொண்டே சொன்னாள், 1 வருடத்திற்கு முன்பு அப்பா சொன்னதை கேட்டு எனக்கு திருமணம் நடந்தது. ஆனால் என் கணவன் ஒரு மோசமான மனிதன். குடித்துவிட்டு என்னை அடிப்பதோடு என் மீது சந்தேகமும் படுவான். நான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டேன். ஆனால் ஒரு நாள் அவன் எல்லையை மீறிவிட்டான். நான் என் வீட்டிற்கு வந்து விவாகரத்து கேட்டேன். ஆனால் அப்பா என்னை வீட்டிற்குள் பூட்டி வைத்தார். எப்படியோ அம்மாவிடம் பேசி உன்னை சந்திப்பதற்காக இங்கே வர அனுமதி வாங்கினேன். எனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் ஏன் என்னிடம் வந்தாய் என்று கேட்டேன். அவள் என் கைகளை பிடித்து கொண்டு, ஏனென்றால் நான் உன்னை கல்லூரி காலத்திலிருந்தே விரும்புகிறேன். நீ கிராமத்திற்கு வந்தபோது உன்னை முதல் முறை பார்த்தேன். அன்றிலிருந்து நீ என் இதயத்தில் குடியேறிவிட்டாய். நான் இங்கே வந்தால் ஒருவேளை நீ என்னை ஏற்றுக்கொள்வாய் என்று நினைத்தேன் என்றேன். அவளது வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் கனமானது. ஆனால் அதே சமயம் எனக்குள் ஒரு விசித்திரமான பொறாமை எழுந்தது. அவள் ஏற்கனவே ஒருவனுக்கு மனைவியாக இருந்திருக்கிறாள் என்ற எண்ணம் ஒரு வலியை கொடுத்தது. இருப்பினும் அவளது கண்களில் இருந்த உண்மையும் அவளது வேதனையும் என் கேள்விகளை எல்லாம் அடக்கிவிட்டன. நான் அவளை என் கைகளில் ஏந்தி கொண்டு, நீ இப்போது என்னுடன் இருக்கிறாய், இனி வேறு எதுவும் முக்கியமில்லை என்றேன். அவளது கண்களில் கண்ணீரின் வலியும் எங்கள் உண்மையான அன்பும் இணைந்து யாராலும் உடைக்க முடியாத ஒரு பந்தத்தை உருவாக்கின. ஆனால் எனக்கு தெரியவில்லை, சினேகாவிற்கு துணையாக இருப்பது அவ்வளவு எளிதல்ல என்பது எனக்கு புரிய தொடங்கியது. அவளது கணவன் அவளை தேடிக்கொண்டு எங்கள் நகரத்திற்கே வந்துவிட்டான். அந்த இரவிற்கு பிறகு எங்களுக்குள் எந்த தயக்கமும் இருக்கவில்லை.
நாங்கள் இப்போது அன்பாலும் காதலாலும் இதயத்தாலும் ஒருவருக்கொருவர் துணையாகிவிட்டோம். ஆனால் சினேகாவின் கடந்த கால நிழல் இன்னும் எங்களை சுற்றியே ஆடிக்கொண்டிருந்தது. அடுத்த வாரமே விசித்திரமான சம்பவங்கள் நடக்க தொடங்கின. யாரோ ஒருவர் வீட்டின் வெளியே நின்று மணிக்கணக்காக வேடிக்கை பார்த்தார். தெருமுனையில் ஒரு பைக்காரன் தினமும் மாலையில் வருவான், பிறகு மறைந்து விடுவான். நான் இதை பற்றி சொன்னபோது சினேகாவின் முகம் வெளிரி போனது. யார் அவன் என்று நான் கேட்டதற்கு, என் கணவன், அல்லது இந்த உலகம் யாரை என் கணவன் என்று நினைக்கிறதோ அவன் என்று மெதுவாக சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு எனக்குள்ளே கோபமும் பயமும் ஒரு சேர எழுந்தன. ஆனால் எது நடந்தாலும் அவளை தனியே விடமாட்டேன் என்று நான் அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். ஒரு இரவு அம்மா அப்பா ஒரு திருமண விசேஷத்திற்கு சென்றிருந்தனர். வீட்டில் நானும் சினேகாவும் மட்டுமே இருந்தோம். அப்போது கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தபோது அங்கே அதே மனிதன் நின்று கொண்டிருந்தான். உயரமான உருவம், கண்களில் ரத்தம் ஏறி இருந்தது. அவன் என்னை மேலிருந்து கீழ் வரை முறைத்துவிட்டு அறைக்கு வெளியே வந்த சினேகாவை பார்த்தான். ஓ, நீ இங்கேதான் ஒளிந்து கொண்டிருந்தாயா என்று அவன் குரலில் கோபம் வெளிவந்தது. சினேகா என் பின்னால் மறைந்து கொண்டாள். நான் அவனை அதட்டி, இங்கிருந்து உடனே கிளம்பு, இல்லையென்றால் போலீஸை அழைத்துவிடுவேன் என்றேன். ஆனால் அவன் ஏளனமாக சிரித்தான். போலீஸா? உன் சகோதரி என்று சொல்லிக் கொள்ளும் இவள் என் மனைவி. நான் அவளை இங்கிருந்து கூட்டி செல்லவே வந்தேன் என்றான். அவனது வார்த்தைகள் என் ரத்தத்தை கொதிக்க வைத்தன. நான் அவனை வெளியே தள்ள முயன்றேன். ஆனால் அவன் என்னை தள்ளிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் கையில் ஒரு இரும்பு தடி இருந்தது. நான் எப்படியோ அவனது கையை பிடித்து கொண்டேன். எங்களுக்குள் பலத்த சண்டை நடந்தது. சினேகா அலறினாள். அப்போது நான் என் முழு பலத்தையும் திரட்டி அவனை நிலை கதவின் ஓரத்தில் மோத செய்தேன். அவன் தடுமாறி விழுந்தான். ஆனால் மீண்டும் எழுந்து தடியை சுழற்றினான். அது என் தோளில் பலமாக தாக்கியது. வலியால் என் மூச்சே நின்றுவிட்டது போல இருந்தது. ஆனாலும் நான் விட்டு கொடுக்கவில்லை. இறுதியாக நான் அவனை தரையில் தள்ளிவிட்டு அவனிடமிருந்த தடியை பிடுங்கிக் கொண்டு அவனை வெளியே தள்ளி கதவை உள்பக்கமாக பூட்டினேன். நாங்கள் இருவருமே பயத்தில் நின்றிருந்தோம். சினேகாவின் கண்களில் பயத்துடன் சேர்த்து என் மீதான ஒரு விசித்திரமான காதலும் தெரிந்தது. அன்று இரவு நான் அவளை பிடித்து கொண்டு, இனி என்ன நடந்தாலும் சரி, உன்னை யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றேன். பிறகு நாங்கள் உலகத்தின் பயத்தையும் வலியையும் அந்த நொடியில் நாங்கள் மறந்தோம். அடுத்த நாள் நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். சினேகாவின் பெயரை சுத்தப்படுத்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடங்கினேன். மாத கணக்கான போராட்டத்திற்கு பிறகு அவளுக்கு விவாகரத்து கிடைத்தது. அவள் இப்போது முழுமையாக என்னுடையவள் ஆகிவிட்டாள். சமூகத்தின் பார்வையிலும் சரி, இதயபூர்வமாகவும் சரி, அவள் ஏற்கனவே என்னுடையவள்தான். ஆனால் இந்த பயணம் எங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தது. காதல் என்பது வெறும் ஆசை மட்டுமல்ல, அது துணிச்சலும் ஒரு போராட்டமும் கூட. இன்று எங்களது திருமணம் முடிந்து 1 வருடம் ஆகிறது. ஒவ்வொரு மழைக்கால இரவிலும் அவள் என் அருகில் இருக்கும்போது அவளது கண்களில் அதே பழைய காதலையும் முகத்தில் அதே மெல்லிய புன்னகையும் பார்க்கிறேன். இப்போது எனக்கு தோன்றுகிறது, என் சித்தி மகள் அன்று என் வீட்டிற்கு வந்தபோது என் வாழ்க்கையில் வீசிய அந்த புயல் இன்று எனது மிக அழகான இலக்காக மாறியிருக்கிறது என்று. இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதன் நோக்கம் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமே. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.